காலையிலே நம்ம மீனனை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லா மீனும் வித்துருச்சாமா, இவ்வளோ மீன் தான் இருக்குது, உங்களுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே நான் வாங்காமல் போயிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. சரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே சரி அண்ணா கிட்ட வாங்கலைன்னா எப்படி வாங்கிடுவோம், சாலை மீன் தானே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. சாலை மீன் பொதுவாக எல்லாருக்குமே பிடிச்ச மீன் தான், ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் எதிரின்னு சொல்லலாம். ஏன்னா இதனோட முள் வந்து எனக்கு செட் ஆகவே ஆகாது. ஆனால் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக வாங்கினாலும் மீன் நல்லா இருந்துச்சுதுங்க. 100 ரூபாய்க்கு இவ்வளோ சாலையும் கொடுத்துட்டு போனாங்க. 100 ரூபாய்க்கு இவ்வளோ மீனும் பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். சரி எனக்கு நிறையவே இருக்குது, நான் எண்ணி பார்க்கல. இனி இதை இருந்து கழுவி குழம்பு வைக்கலான்னு தான் இருக்கேன். மீனை வாங்கி அப்படியே தண்ணியில் போட்டு கழுவலான்னு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க நொங்கு வெட்டிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னைக்கு நொங்கு தாங்க. 1 கண்ணு 2 கண்ணு 3 கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லையும் இருந்தது. எல்லாமே உட்காந்து க்ளீன் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் வந்ததில் நல்ல செழிக்க சாப்பிட்டது இந்த நொங்கு தாங்க. திருப்தியாக செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இப்படி சர்பத் ஊற்றி சாப்பிட கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள்.